ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரிஃப்ளேமோட ஹெல்த் செட் பற்றி பார்க்க போகிறேன். ஹெல்த் செட் என்னன்னா நியூட்ரிஷேக் ப்ளஸ் ஒமேகா 3 ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது நார்மலாக வந்து ரிவ்யூஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் 3 சோர்சஸ் ஆஃப் ஃபைபரும் இருக்குது. சரிங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வெளியே நிறைய விற்கும். சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் தான் இருக்கும். சரிங்களா? ஃபைபர் இருக்கிறதும் இல்லாத ஆப்ஷனல் தான். அப்படி இருந்தாலும் ஒன்று தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. சரிங்களா? பட் இதில் வந்து 3 சோர்ஸில் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரோட்டீன் ஃபைபர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ப்ரோட்டீன் தான் வந்து ஹெட் டு டோக்கான பெனிஃபிட் எல்லாமே கொடுக்குது நம்மளுக்கு. நம்மளோட உடம்பு வந்து இருக்க மசில்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம நார்மல் ஹைட்டுக்கு ஏற்ற பாடி வெயிட் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தா வந்து நம்மளோட ப்ரோட்டீன் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அந்த ப்ரோட்டீன் தான் அந்த வேலையை பார்க்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடர் என்ன பண்ணால் ஒல்லியாக்கணும் அப்படி கிடையாது. நார்மல் வெயிட் லாஸ் நார்மலாக உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் வந்து கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் தேவையில்லாத கொழுப்பு என்ன பண்ணால் கரைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அதுக்கான மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் ப்ரோட்டீனோட வேலை பண்ணுது. ஓகேவா? அது இதில் என்ன மாதிரி ப்ரோட்டீன் இருக்குன்னா வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குன்னா பீ ப்ரோட்டீன், சோயா ப்ரோட்டீன், மில்க் ப்ரோட்டீன் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ரோஸ் சிப்பு, ஆப்பிள், ரோஸிப் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் இது ஆறுமே பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு மெயின் பெனிஃபிட் இருக்குது. எல்லாமே ஒரு இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டால் நம்ம ஆப்பிள் டெய்லியும் ஒன்று சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட இது ஆப்பிள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானது. நம்ம தினமும் ஆப்பிள் சாப்பிட்றோமா? கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தோம்னா ஒவ்வொருத்துக்கும் பார்த்து ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும். அந்த எல்லா பெனிஃபிட்டையும் பார்த்தோம் இது எடுக்கும் போதே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? மெயினாக சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறது தான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அமையும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். சரிங்களா? அந்த யூட்ரஸ் வீக்காக இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகும். சரிங்களா? அந்த விஷயத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்க ரோசிப் பார்த்தீங்களா? அதில் வந்து ரோசிப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரோசிப் என்ன பண்ணுன்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து பலப்படுத்தும். சரிங்களா? நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கும். சரிங்களா? ஸோ அதனாலையும் வந்து என்ன ஆகணும், சில பேர் ப்ரெக்னன்சி டிலேயாக வருது, முக்கியமாக பிசிஓடி தான் வரும் பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த பீ ப்ரோட்டீன், சோயா ப்ரோட்டீன் எல்லாமே பார்த்தோன்னா மசில் ஸ்ட்ரென்த்தை தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தைராய்டு பேஷண்ட்ஸ் இது வந்து ஃபைபர் இருக்கிறதுனால தைராய்டு பேஷண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து ஃபைபர் 3 வகையான ஃபைபர் இருக்குது. ஃபைபர் நம்ம என்ன பண்ணால் நம்ம லிவரில் வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து இன்சுலின் வந்து செக்ரிகேட் பண்ணுறது பார்த்தீங்களா? ஸோ அதை பேலன்ஸ் படுத்தி நம்மளோட பாடியில் வந்து சுகர் லெவல் அதிகமாக்காமல் நார்மலைஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம தாராளமாக இதை எடுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது குளுட்டன் ஃப்ரீ அண்ட் நான் ஜிஎம்ஓ, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணாமல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் வெளியில் ஒரு செடி கொடியில் வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காய்கறி அதில் சைட் எஃபெக்ட் வருமா? வராதில்ல. அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நேச்சுரல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3ன்றது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மீன் எண்ணெயிலேருந்து எடுக்கிறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா 5 வாட்டி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி 5 வாட்டி 5 ஸ்டெப் பியூரிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஜெலாட்டின் மேலே இருக்க கோட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்றபோது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒமேகா 3 அண்டு இந்த நியூட்ரிஷேக் தொடர்ந்து எடுக்கும்போது வெயிட் லாஸ் நடக்கும். தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த தைராய்டு அண்ட் யூட்ரஸ் ப்ராப்ளம்னால நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும்னா ஒபேசிட்டி, இந்த குண்டா இருக்கிறது, இதனால 3 ப்ராப்ளம்னால ப்ரெக்னன்சி டிலே காம்ப்ளிகேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ அவங்களாம் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி பிரெக்னன்ட் மதர்ஸும் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸும் கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஏன் நீங்கள் எடுக்கணும்னா உங்களோட குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க? குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அது ஒமேகா 3 வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லது. ப்ரோட்டீன் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு தெம்பு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெம்பு கொடுக்கும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் டோட்டல் பாடியிலே பார்த்தா ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களோட பிளட்டு உங்களோட சத்து எல்லாமே வந்து குழந்தைக்கு போகும். சரிங்களா? ஸோ குழந்தைக்கு போகும்போது நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபுட்டு தான் எடுக்க முடியும் உங்களால். சரிங்களா? அந்த போர்ஷன் குழந்தைக்கு போகும்போது உங்களோட போர்ஷன் கம்மியாயிடும். சரி, இப்போ உங்களுக்கு தெம்பு வேணும். ஓகேவா? அது நீங்கள் இது எடுக்கும்போது என்ன ஆகணும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இம்பேலன்ஸ் வந்து என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? சும்மா தாராளமாக என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி பிரஸ்ட் மில்க் சப்ளை மூலமாக வந்து குழந்தைக்கு வந்து இந்த ஒமேகா 3 நியூட்ரிஷன் அந்த ப்ரோட்டீன் பவுடர் சேரும், ஃபைபரும் சேரும். அது மூலமாக குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் குழந்தையோட மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஓகேவா? ஸோ தாராளமாக நம்ம எடுக்கலாம். ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருமே எடுக்கலாம். 12+ ஏஜ் இருக்க எல்லா பர்சன்ஸும் எடுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீல்ஸ் லஞ்ச்லாம் சாப்பிட்றீங்க, ஸோ அது மாதிரி ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. டீ காஃபியை வந்து ஒமிட் பண்ணுங்க. அதுமாரி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பர் டே மார்னிங் மட்டும் ஒரு வாட்டி எடுத்தால் போதும். எடுத்துட்டு இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்பேன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டோன்ட் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.